Hi my dear friends and families, welcome to Saslin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் குருமா. இந்த ஒயிட் குருமா வந்து எந்த மசால் பொடியும் போடாமல் அப்படியே ஒயிட்டாக பண்ணுறது தான் இந்த ஒயிட் குருமா. இது வந்து சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த சிம்பிளான அண்ட் டேஸ்டான ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 கேரட், உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன், பீன்ஸு ஒரு 6 பீன்ஸு, பெரிய வெங்காயம் 1, பட்டர் பீன்ஸ் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், தக்காளி ரொம்ப சின்ன சைஸ் பழம் 1 பழம் எடுத்திருக்கேன், கரம் மசால் வந்து 1/2 டீஸ்பூன், அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் 2, பட்டை 1, கிராம்பு 3, கடல் பாசின்னு வாங்கல அது வந்து ஒரு இது எடுத்திருக்கேன், அப்புறமா அந்த அன்னாச்சி பூவில் ஒரே ஒரு இது மட்டும் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அப்புறமா கொஞ்சமாக கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு என்னதெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 10 பீஸ் சின்ன சின்னதாக, சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 3/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு வந்து 3 இது முழுசாக இருக்கிறது 3 இது எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 2. அவ்வளோதான் இந்த ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இந்த டேஸ்டான ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் பட்டர் பீன்ஸ் சேர்க்குறதுனால டைரெக்டாக குக்கர்லேயே வைக்கிறேன். நீங்கள் பட்டர் பீன்ஸை வேக வச்சிட்டிங்க அப்படின்னா பாத்திரத்தில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை, ஸ்டார் அனஸ், அப்புறமா அந்த கடல் பாசி எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து நம்ம பொரிய விட்டுறலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு குட்டியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். அதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸ், நார்மல் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இதில் நீங்கள் வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணலாம், காலிஃப்ளவர் கிடச்சா ஆட் பண்ணலாம், பீட்ரூட் மட்டும் வேணாம், ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த காய் எல்லாமே எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி நான் வந்து ரொம்ப குட்டி பழம் வந்து 1 பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம் தக்காளி. இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காய்க்காக தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த காய் வேகிறதுக்காக உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய் எல்லாமே 2 விசிலில் நல்லா வெந்துடும். குக்கரில் ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு, அப்புறமா பச்சை மிளகா வந்து காரத்துமே இந்த பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நான் பாப்பாக்காக கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கூட ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் வந்துருச்சு. 2 விசிலில் நல்லா காய் வந்து ஆப்டாக வெந்திருந்துச்சு கரெக்டாக. ஸோ இப்போ அதை வந்து ஒரு கடாய்க்கு நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த குருமா வந்து சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மெயினாக சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த குருமா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் நான் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கொதிக்க விட்டுறலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் 1/2 டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் உள்ள ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் இந்த குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். அவர் லஞ்சுக்குமே நான் சப்பாத்தியை கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு 4 சப்பாத்தி மட்டும் இந்த மாதிரி நான் மடித்து தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா லஞ்சுக்கு கொடுத்து விடும்போது காஞ்சிடக்கூடாது. அதுக்காக உள்ளே எண்ணெய் வச்சுட்டு 4 பக்கம் மடித்து திருப்பி அதை தேய்ச்சி அந்த மாதிரி நான் சுட்டு கொடுத்தேன். இந்த மாதிரி சுட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து காயாமல் அப்படியே வந்து எப்படி சுட்டிங்களோ அதே மாதிரியே சாஃப்டாகவே இருக்கும். ஸோ லஞ்சுக்கு பண்ணுற அந்த 4 சப்பாத்தி மட்டும் இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்தேன். அவ்வளோதான், எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் அவருக்குரிய லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அதை நம்ம மடித்து சுட்டோம்ல அந்த சப்பாத்தி எப்படி நல்லா ஃப்ளஃபியாக நல்லா புஸ்புஸ்ன்னு வருதுன்னு பாருங்கள். இது வந்து நம்ம மடித்து தேய்ச்ச சப்பாத்தி நல்லா ஃப்ளஃபியாக எந்திக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் மாமியார் வந்து எப்போயுமே இந்த மாதிரி மடித்து தான் சுடுவாங்க. நான் எப்போவாவது நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி சுடுவேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லெட் ஹேவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.